சார் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டியா? எல்லா ஓலச்சூடி ஸ்கேன் பண்ணி அந்த பென் டிரைவ்ல இருக்கு சார். அந்த ஒரிஜினல் ஓலைச்சுவடி எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் லாக்கர்ல தான் சார். சரி, அங்கே இருக்கட்டும். லாக்கர் சாவி நீ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். நான் செக் பண்ணிட்டேன். மொத்தம் 2200 இமேஜஸ் இருக்கு. நான் சிதம்பரம் போயிட்டு வரும்போது இன்னொரு ஓலையை எடுத்துட்டு வரேன். அதையும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி கொடுத்துரு. கண்டிப்பா சார். பைக்கில் தானே வந்தேன்? ஆமா சார். போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. ஓகே சார். பிரபு, தேங்க்ஸ் பா. என்ன சார் நீங்க போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, நீங்க கடவுள் மாதிரி சார். சார் Hello, sir. I am Balu from Nedal. Hello, Mr. Balu. I am Adiyapadan. கூப்பிட்டுங்களே. ஆமா, இவரை உங்களுக்கு தெரியுமா? யாரு? தெரியாது எனக்கு. தெரியாது சார். சரி, தெரியாதுன்னா நான் சொல்றேன். இவர் பேரு இஷ்ரப். நிறைய அடிதடி கேசஸ்ல நாங்க இவரை தேடிட்டு இருந்தோம். இப்பதான் கிடைச்சாரு. இவருடைய செல்லுல உங்க போன் நம்பர் இருந்தது. அத துருவி துருவி விசாரிச்சதுல ஏதோ நடேச சர்மாவை கொலை செய்யறதுக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்களாமே, உண்மையா? இல்ல, நான் எதுவும் பணம் கொடுக்கல. நான் கொடுக்கல. இல்ல, கொடுக்கறேன்னு சொன்னா அவன் கொலை பண்ண சொன்னா. ஏய், நான் பணம் கொடுத்தனா? உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன்னு சொன்னா நீ தானே கொலை பண்ண? நான் பார்த்தனே. இல்ல இல்ல, நீங்க பாத்தீங்களா? எங்க இருந்து? அது நான் நடேச சர்மா ஒரு வேலை விஷயமா போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் ஒரு பெட்ரூம்ல இருக்கிறது தெரியாம இவன் தான் விஷ ஊசி போட்டு கொலை பண்ணான். விஷ ஊசி போட்டா? இது நடேச சர்மாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுல அவர் பாடியில பாய்சன் இருக்கிறதா எங்கேயும் எழுதல. மாடியில இருந்து கீழே விழுந்து தலையில பலத்த அடிபட்டு இறந்ததா சொல்லிருக்கு. இவரை மாடியில இருந்து யார் தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. மிஸ்டர் பாலு, இவர் ஊசி போடுறத நீங்க பாத்திருக்கீங்க. நடேச சர்மா பிளாட்லயே நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா அவர் மாடியில இருந்து தள்ளி விட்டதை மட்டும் நீங்க பாக்கலன்னு சொல்றீங்க. எப்படி நம்புறது? தெரியாது. உண்மையை சொல்றீங்களா? சொல்லிடுறேன் சார். அழுது முடிச்சிட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? எப்படி சார் உங்ககிட்ட சொல்லுவேன்? இல்ல மிஸ்டர் பாலு, நீங்க சொல்லிதான் ஆகணும். சார் பிளீஸ், இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெளியில போக சொல்லுங்க சார். எழுந்துருங்க, உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. பொம்பளைங்க
கூட பழகுறதுனால எனக்கு சின்ன வயசுல இருந்த கூச்சம். அதனால கல்யாணம் கூட பண்ணிக்கல. இது வரைக்கும் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட கிடையாது. நினைச்சா வெறுப்பா இருக்கும். கூட படிச்சவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்காங்க. ஆனா நானு ஒரு நாள் நடேஷ சர்மா ஆபீஸ்க்கு வந்தாரு. அப்புறம் பழகுற விதத்தை எல்லாம் பார்க்கும்போது பொம்பளைத்தனமா இருக்கும். அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அது அவரும் நோட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஆபீஸ்க்கு போன் பண்ணி குழஞ்சு குழஞ்சு பேசினாரு. வீட்டுக்கு வாயனாரு. நானும் போனேன். என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாரு. எதிர்பார்த்துதான் போனேன். ஆனா என்ன நடக்கும் தெரியாது. உங்க Dress ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, என்ன இங்கேயே உட்கார்ந்துட்டு வாங்க வாங்க சார். பாலு, என்னாச்சு பாலு? உடம்பெல்லாம் கூசி கோபமா வந்துச்சு. அப்படியே கொன்னு போட்டுலாம் போல இருந்தது அவனை. நான் ஏதோ அசிங்கத்தை மிதிச்ச மாதிரி ஷாக்ல தூக்கமே வரல. செத்து போலாம் போல இருந்துச்சு. அந்த ஷாக்ல இருந்து மீள ஒரு வாரம் ஆச்சு. அந்த ஒரு வாரத்துலதான் ரிஷப பத்தி கேள்விப்பட்டு அவனை கான்டாக்ட் பண்ண. கொலை பண்ண சொன்ன. அவனும் 1 லட்சம் ரூபாய் கேட்டான். நானும் தரேன்னுட்டேன். அப்புறம் பார்த்தா பயமா இருந்தது. நல்ல வேளை அவன் கொலை பண்ண போகும்போது நடேஷ சர்மா ஊர்ல இல்ல. ஹலோ, ஆள் இல்ல, வெளியூர் போயிருக்காரா, வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா? பரவாயில்லையா? வந்தவனே முடிச்சிடறேன். நீ கொலை பண்ணாத, வந்துரு அப்படின்னு சொன்ன. அவன் பணம் கேட்டு என்கிட்ட தகராறு பண்ண. பணத்தை குடுக்கல, என்னையே கொலை பண்ணிடுறேன். நான் இப்ப இல்ல பணம், அப்புறமா தரேன்னு சொல்லி அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனா மறுபடியும் நடேஷ் சர்மா போன் பண்ணி எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு நாள் பெருமாள் ரெட்டி எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஒரு ஆர்டிகலுக்காக போட்டோ காப்பீஸ் எடுக்கிறதுக்கு. அந்த டைம்ல துளசி மேடம் நடு ரோட்ல பார்த்து கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட முடிச்சுக்கலான்னு பெருமாள் ரெட்டி கிளம்பிட்டாரு. நானும் அவர் கூடயே போனேன். திரும்பி வந்துட்டேன். அந்த சமயத்துல மறுபடியும் நடேஷ சர்மா போன் பண்ணாரு. எனக்கு வந்த ஆத்திரத்துல பக்கத்துல இருக்கிற பாத்திர கடையில ஒரு கத்தி வாங்கி அப்புறம் மிரட்டிட்டு வரணும்னு அவர் வீட்டுக்கு போனேன். நான் அவர் வீட்டுக்கு எப்பவும் போலதான் வந்திருக்கேன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. பெட்ரோல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏய் பாலு, வா 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 வா. என்ன அன்னைக்கு எப்படி கோச்சில் ஓடி போயிட்டேன்? எனக்கு தெரியும் நீ திரும்பி வருவேன். கமா உட்காரு. என்ன என்ன புதுசா வந்த மாதிரி வைக்கப்படுற? உட்காரு. பாலு, உங்க லீகல் ஆபீஸ்ல இருந்து சோமேஸ்வரன் இன்டர்வியூ பண்ண. ஏன் இப்படி பயப்படுற? அவன் 4 மணிக்கு தான் வரேன் இருக்கான். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஏய், அப்புறம் ஒரு விஷயம் பாரு, இது புது ஜீப்பா எப்படி இருக்கு சொல்ல? போட்டோ கேளு, கலர் நல்லா வருமா சொல்லு. பாலு, இங்க பாரு, நான் பேசிட்டு இருக்கேன். போட்டோ நல்லா வருமா சொல்லு. ஐயோ, இங்க பாரு, இது குட்டையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது பிளாக்ல ஒரு கோல்டு சரி போட்டுன்னு வந்தேன் இல்லையோ, அது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க இருக்கு? யாரு? சோமேஸ்வரன் 4 மணிக்கு தானே வரேன்னு சொன்னான். ஒருவேளை பால்காரனா இருக்குமோ? பாலு, பால்காரன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். நீ இங்கே வெளியில வந்துடாத. ஓகே, வெயிட் பண்றேன். வர இங்கே இரு. எஸ், யாரு? நெய்தல் பத்திரிகையில இருந்து வரேன். ஓ, சோமேஸ்வரன் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் வரலையா? அவர் வரல, அவர் பதிலாக தான் நான் வந்திருக்கேன்.
அப்படியா? வாங்க உள்ள வாங்க. இங்கேயே உட்காந்துக்கங்க. ஏய் விஷ ஊசி போட்டானா? வேணும், நல்லா வேணும். என்ன பண்ண? நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் கீழே விழுந்து செத்து போவார். அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் டெரஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். விஷ ஊசி போட்ட இஷ்ரப் மேலதான் பழி வரும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்த பிறகுதான் அது விஷ ஊசியே இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் தள்ளிதான் அவர் செத்து போனாரு. நான் தான் அவரை கொலை பண்ணேன். பரவாயில்ல சார், நிம்மதியா இருக்கு. நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கங்க சார், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க சார். இந்த நந்தன் ஒருத்தர் இருந்தாருல, கூத்தெல்லாம் கூட கட்டுவாரு, இறந்து போனாரு. ஆமா அவருதான். அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியும்? அந்த வீடு சார். இங்கதான் இருக்கு சார். டிரைவர் நீ வாப்பா. வீட்டுல யாரும் இல்லையா? யாரு? உங்களுக்கு யார் வேணும்? நந்தன் பொண்டாட்டி யாரு? நீங்களா? நான் இல்ல. அவளை எதுக்கு தேடுறீங்க? ஏசி சார் வந்திருக்காருமா, அவங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கணும். கூப்பிடுறீங்களா? அதான் விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சிட்டீங்களா? திரும்ப திரும்ப எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? புருஷனே போயிட்டானே இருக்கான், இவங்க தொந்தரவு வேற தாங்க முடியல. அதெல்லாம் இருக்கட்டும்மா, அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்க இல்லங்க, அவங்க வெளியில போயிருக்காங்க. நீங்க போங்க. என்னவா? ஒண்ணு இல்லம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. அவங்களுக்கு தான் வேற வேலை கிடையாது. ஏமா நீங்க தானே நந்தன் பொண்டாட்டி? ஆமா. சார் ஏதோ விசாரிக்கணுமா? வாங்க. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே, வேற என்ன விஷயம் பேச வேண்டியிருக்கு? சொல்றேன். நீங்க தான் நந்தனோட மனைவியா? ஆமா. இருங்க இருங்க, ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்க. இருங்க இருங்க, எதுக்கு இப்ப உள்ள வரீங்க? பொம்பளைங்க தனியா இருக்கோம்ல. இருமா, சில விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி கேட்கணும். என்ன கேட்கணும்? உங்க புருஷன் நந்தன் இறந்ததுல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இந்த பத்திரிகை நிருபர் ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பானே, அவன் மேல சந்தேகம்னு. இல்லம்மா, இந்த கொலையெல்லாம் அவன் செய்யலன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? வேற யார் மேலன்னா? அதான் நந்தன் சாகிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போனாரு, யார்கிட்ட எல்லாம் பேசினாரு, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. இதையே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படித்தான் என்னையும் திரும்ப திரும்ப கேட்டாங்க. ரெண்டு பொம்பளைங்க அனாதையா இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமே இல்லாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார் இவங்க? இவங்க என் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கன்னா? அவங்க அக்கா. அக்காவா? உங்களை யாரோ விசாரிச்சதா சொன்னீங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் எஸ்தர். எஸ்தர்? ஏ, நான் அவளுக்கு அக்காவா இருக்க முடியாதா? இறந்து போனாரு ஃபாதர் அருமை நாயகம், அவரோட தங்கச்சி தான். நான் கல்யாணமே பண்ணிக்கல. எனக்கு இருந்த ஒரே அண்ணனு போய் சேர்ந்துட்டாரு. நான் அனாதையா இருந்தப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து காப்பாத்தினான். இப்போ ஊரா போய் வேஷம் கட்டி சம்பாதிச்சு எனக்கு சோறு போடுறான். அப்ப எனக்கு அவ தங்கச்சியா இருக்க கூடாதா? நான் அவளுக்கு அக்காவா இருக்க கூடாதா? அக்கா, இதெல்லாம் எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க.
இத பாருங்க, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். நீங்க இப்ப கிளம்புங்க. உங்களுக்கும் ஃபாதர் அருமை நாயகத்துக்கும் ஏதோ தகராறு நடந்தா சொன்னாங்க. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்னடி அவர் என்னடமா சொல்லிட்டு இருக்காரு? நீ ஏதாவது சண்டை கிட்ட போட்டியா? இல்லக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதானே இவ எதுக்கு அவர் கூட சண்டை போட போறா? இல்ல, ஃபாதர் தலைமையில உங்க கணவர் நாடகம் போட்டது உங்களுக்கு பிடிக்காம அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க. இல்ல வந்து ஐயா 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 என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா. ஃபாதரை எவன் நான் தான் கொலை பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஐயா என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் சண்டை போனதாக்கா போனேன். அங்க கொலை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லக்கா. ஃபாதர் ஃபாதர் யோ சாமியார வெளிய வாயா. நீ பண்றது உனக்கு நல்லா இருக்கையா? அவர் என்ன உள்ள வர சொன்னாரு. என் புருஷனை ஏன் கெடுக்கிறேன்னு கேட்டு சண்டை போனதாக்கா போனேன். அங்க போனா ஃபாதர் சக்கரை வியாதிக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் சண்டை போட ஆரம்பிச்சேன். அவர் உடனே இப்ப வேணா, எனக்கு மயக்கமா இருக்கு அப்புறமான்னாரு. எனக்கு வந்த கோவத்துல பக்கத்துல பெரிய ஊசி இருந்தது, எடுத்து கழுத்துல குத்திட்டேன். அது நேரா ரத்த குழாயில போய் சொருகிடுச்சு. நான் அழுத்துல அதுக்குள்ள இருந்த காத்து அவருக்குள்ள போயிடுச்சு. அவர் ஐயோ அம்மானு கத்துனாரு. டாக்டர் கூப்பிடு மயங்கி விழுந்துட்டாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாராவது உதவிக்கு கூப்பிடலான்னு நினைச்சேன். அக்கம் பக்கம்லாம் பார்த்தேன், அங்க யாருமே இல்ல. சரி நானே போய் உதவி செய்யலான்னு நினைச்சேன். அப்பதான் யாரோ வர மாதிரி இருந்துச்சு. நான் பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்ப அண்ணி வந்துகிட்டு இருந்தா. பிரேயர் பண்ணாம நேரா ஃபாதரை பார்த்து உள்ள போனா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே அங்கிருந்து நான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அப்புறம் தாக்கா தெரிஞ்சது, இந்த காத்து போய் அவர் நெஞ்சுக்குள்ள அடைச்சு மாரடைப்பால செத்து போயிட்டாரு. நான் பண்ண பாவத்துக்கு தண்டனையாதான் என் புருஷனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரமா தான் உங்களை கூட்டிட்டு வந்து வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கக்கா. சௌக்கியமா? வணக்கம்மா. வாங்கோ, நில்லுங்கோ. சம்பிரதாயம் ஆத்துக்கு வந்தவாள வாங்கோன்னு கூப்பிடுறது. கூப்பிட்டுட்டேன். எங்க வந்தேல்? அது வந்து ஆகாஷ். இல்ல உங்களை பார்க்கத்தானா? கூடல மூளைலாம் தாண்டப்படாது. ஹலோ சார். ஆகாஷ், இவரை வாசல் கழிச்சுட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டு கையோட அனுப்பு. பாட்டி என்ன சொல்ற நீ? நம்ம மாத்துக்கு வந்திருக்கார், அவரை போய் சார் நீங்க வாங்க. கொலையெல்லாம் பண்ணிருக்காரா? அவரை உட்கார வச்சு பேசி மரியாதை எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அம்மா, நான் யாரையும் கொலை பண்ணல. போலீஸ் என்ன தப்பா கைது பண்ணாங்க. நீங்களும் பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு கவலை இல்ல. நாங்க யார் வம்பு துப்புக்கும் போகாம தேமேன்னு இருக்கிறவா. நீங்க இங்க வரது போறதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவா பார்த்தா எங்களை தப்பா சொல்லுவா. நீங்க போங்க. பாட்டி உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா, நீ சும்மா இருடா. நீங்க கிளம்புங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு என் மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு. பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டீங்கன்னா போயிடுவேன். என்னது? உங்ககிட்ட ஒரு ஓலை இருக்கே, சோமோட ஓலை, அதை தேடி வந்திருக்கேன். இப்ப அது கிட்ட இல்ல. அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணு வாழ்க்கைய அந்த ஓலையில் தான் அடங்கியிருக்கு.
இவ்வளவு கஷ்டப்பட்டது வீணாயிடுமா? தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்க அந்த ஓலையை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் தான் சொன்னேனே, இப்ப அந்த ஓலை என்கிட்ட இல்லன்னு. யாரோ வந்து கேட்டா கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் ஆளாளுக்கு அந்த ஓலையே தேடின்னு வந்து எங்களை தொந்தரவு பண்றேன்? ஓலை யார்கிட்ட கொடுத்தீங்க? அதை யார்கிட்டயே கொடுத்துட்டேன், எனக்கே தெரியாது. சார் நான் சொல்றேன். யாரு? டாக்டர் தெளிராஜன் சோமு இங்க வந்து ஓலையை வாங்கிட்டு போயிட்டான். சோமு இங்க வந்து ஓலை சென்னைக்கு எடுத்துட்டு போனானா? இல்ல, 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. எங்க? ஆகாஷ், நீ சித்த சும்மா இருக்கியா? ஒண்ணுனா நீங்களே அவளை போய் தெரிவிக்கப்போ. அவனை இதெல்லாம் இழுக்க வேண்டாம். பாட்டி சார், 2 பேரும் அத்திம்பரத்துல தான் இருக்காங்க. நீங்க வாங்க. ஆகாஷ், ஓலை இல்லாம இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். திரும்ப திரும்ப அதையே தேடின்னு போய் என் வயசுல புளிய கரைக்காத. நீங்களே அவளை போய் தேடிக்கோங்க. நான் எங்கன்னு போய் தேடுவேன்? பரமேஸ்வர கிருஷ்ணா எதுன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவா. போங்க. இருக்கோ, நானும் வரேன். டேய் ஆகாஷ், டேய் நில்லுடா. ஆகாஷ், முதல் பத்திரிகை எடுத்தது தானே? ஆமா தெரியும். எந்த பக்கம் போனோம்? இதோ அப்படி பயண கட்டுரை எழுதி அமைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். அபிராமி வேற ராத்திரி எல்லாம் அங்கேயே இருந்திருக்கா, பசியோட இருப்பா. கொடுங்க சார், நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, நீங்க ஆத்துக்கு வந்தவா, நானே எடுத்து. இல்ல பரவாயில்ல, கொடு. இந்த வீடு தான், வாங்க. சோமு எப்படிப்பா இருக்க? உங்களை விட்டுட்டாங்களா? இல்ல. அதானே பார்த்தேன், எங்க விடுதலை ஆகி வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். சோமு, நீ என்ன நம்புப்பா. அத்திம்பேர், மிஸ்டர் குமரகுரு, நெய்தல் பத்திரிகை எடிட்டர் டாக்டர் தெளிராஜனை பார்க்கணும்னு சொன்னார். அதான் ஆக்சுவலா வந்தேன். இப்ப அவரை குமரகுரு உங்களுக்கு என்ன வேணும்? ஆகாஷோட பாட்டிக்கிட்ட இருந்து நீங்க சோமோட ஓலையை எடுத்துட்டு வந்தீங்க, அது எனக்கு வேணும். அது நீங்க கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்க. டாக்டர், அந்த ஓலைச்சுவடிக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அவமானப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு எதிர்காலமே அதுல தான் அடங்கியிருக்கு. அவள் லட்சியம் நிறைவேறணும்னா எனக்கு அந்த ஓலை தேவை. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? அவள் இந்த நிலைமையில இருக்கா தெரியுமா? அவளுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க? அது டாக்டர், நடந்தது நடந்து போச்சு. அந்த ஓலைச்சுவடியை கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு. உங்க பொண்ணோட எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களே. இந்த ஓலைச்சுவடியை நான் உங்ககிட்ட கொடுத்தா அப்புறம் என் பொண்ணோட நிலைமை? டாக்டர், உங்களுக்கு மருந்து தானே தேவை. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஓலையை வச்சு நீங்க மருந்து ரெடி பண்ண முடியாது. மிச்ச 11 ஓலை என்கிட்ட இருக்கு. அதை வச்சு நான் மருந்து தயார் பண்ணிருக்கேன். நீங்க உங்க ஓலையை கொடுத்தீங்கன்னா அந்த மருந்துக்கு தேவையான ரகசியம் அதுல இருக்கு. அதையும் போட்டு மருந்த முழுமையா ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் உங்க பொண்ணு, என் பொண்ணு, எல்லாரும் குணமாயிடுவாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க செஞ்சு வச்சிருக்கிற மருந்தை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுங்க. நாங்க அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். புரியாம பேசாத சோமு. அதுல இருக்கிறதெல்லாம் வட்ட எழுத்துல இருக்கும், படிக்க முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவரு படிச்சு எழுதியே கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் அதுல மருந்து இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் சொல்றேன், இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது, மருத்துவ காண்டத்துல இருக்கும். மருத்துவ காண்டத்துல எனக்கு இது வரைக்கும் அந்த நோயை பத்தி தான் எழுதிருக்கு. அப்புறம் பிற்காலத்துல என்ன நோய் வரும்னு சொல்லிருக்கு, அவ்வளவுதான். மருந்தெல்லாம் இல்ல. சோமு, விதியில் வலையும் வயிறுடன் வந்தே அப்படின்னு ஒரு வரி இருந்ததா? இருந்தது. எஸ் டாக்டர், மருந்து இருக்கிறதுக்கான இண்டிகேஷன் அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு சின்ன வயசுல வயிறு திரும்பி இருந்தது,
அதுதான் வலியும் வயிறுன்னு சொல்லிருக்கேன். முட்டாள்தனமா பேசாத. அங்க இருக்கிறது பெரிய லா இல்ல, சின்ன லா. அதையும் விதியில் வளையும்னு படிக்க கூடாது. விதியில் இவ் அலையும்னு பிரிச்சு படிக்கணும். அதே மாதிரி வயர்ல இவ் அயர். வயர்னா அவிர்வாகம். அது என்னது? நாம யாகத்தும் போது தேவர்களுக்கு கொடுக்கறது. ஆமா, அக்னியில போடுவாங்க. அதான் டாக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வார்த்தையை தப்பா படிச்சா கூட முழு அர்த்தம் மாறிடும். அதனால தான் சொல்றேன், அந்த ஓலையை என்கிட்ட கொடுங்க. கொடுக்காதீங்க. இவரு சுயநலத்துக்காக கேக்குறாரு. சார், ஒண்ணு பண்ணுங்க. நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கிற மருந்தை என்கிட்ட கொடுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தரேன். சோமு, அந்த மருந்து மெட்ராஸ்ல இருக்கு. பரவாயில்ல, எடுத்துட்டு வர சொல்லுங்க. டாக்டர், நான் வேணா ஒண்ணு பண்றேன். அந்த மருந்து தயார் பண்ற முறையை உங்களுக்கு எழுதி இருங்க. கொடுக்கிறேன். அதான் அந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ற முறைன்னு நான் எப்படி நம்புறது? சோமு, கார்ல லேப்டாப் இருக்கு, எடுத்துட்டு வா. சார் கொடுங்க, நான் எடுத்துன்னு வரேன். தேங்க்யூ. இதோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல தான் மருந்து செய்யற முறை இருக்கு. அப்புறம் இதோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த 11 பேரோட நாடிக்கட்டுல இருந்து ஒவ்வொரு ஓலையா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஓலையிலயும் உன் ஓலையில இருந்ததே அதே வரி, விதியில் வலையும் வயிறுடன் வந்தே. 11 மருத்துவ காண்ட ஓலைகள்லயும் அதே வரி ரிப்பீட் ஆகுது. இதுக்கு அடுத்த 2 வரியில தான் மருந்து செய்யற முறைய சொல்லியிருக்காங்க. அந்த 11 ஓலையில இருந்து அந்த 2 வரி எடுத்து கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். உங்க ஓலையில இருக்கிற அந்த 2 வரிய இதோட சேர்த்துட்டேன்னா மருந்து செய்யற முறை பூர்த்தி ஆயிடும். அவருக்கு வட்ட எழுத்து படிக்க தெரியும்னு சொன்னல, இத படிக்க சொல்லி ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்க. டாக்டர், தயவு செஞ்சு நீங்களாவது என்ன நம்புங்க. மருந்து செய்யற முறையை நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு பதிலா அந்த ஓலை எனக்கு கொடுங்க. நான் உயிரே வச்சிருக்கிறேன், என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன். மருந்து செஞ்சு முடிச்ச உடனே உங்ககிட்ட கொடுக்குறேன். பிளீஸ். அங்கிள் நில்லுங்க. ஓலையே கொடுக்காதீங்க. இவர் ஒரு சுயநலவாதி, சுயநலமான கடவுள். தன்னோட காரியம் ஆகணுங்கிறதுக்காக எப்படி வேணா பேசுவாரு, எதை வேணா செய்வார். என்னப்பா, அவர்தான் இந்த மருந்து செஞ்சு முடிச்ச உடனே நமக்கு தரேன்னு சொல்றாரு. அப்போ ஒன்று பண்ணுங்க, ஓலையை கொடுக்காதீங்க. அதை பார்த்து நம்ம எழுதி வச்சிருக்கோம்ல, அதுல வேணா ஒரு காப்பி போட்டு கொடுத்துடுங்க. என்ன சார், அது போதுமா? அது வந்து சரி, கொடுங்க. இருங்க. கொடு. கொஞ்சம் எதுக்காக ரூம போட்டுற? எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லை. இது ஜெராக்ஸ் போட்டுட்டு அப்படியே அதையும் பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு வரேன். கொடுங்க. ஒரு நிமிஷம், நானே பிரிண்ட் போட்டு கொண்டு வரேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. சார், அந்த மருந்து செய்யற முறை மட்டும் தானே வேணும், உரசோடி வேணாமே, ரைட்? நோட்புக்க கூட ஜெராக்ஸ் நானே எடுத்துன்னு வரேன். இல்ல, நானும் வரேன்.
என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க எழுந்துருங்க டாக்டர் எனக்கு கடமைப்பட்டவங்க எல்லாம் ஏதோ நன்றி கடன் ஆற்றுதா நினைச்சு என்னெல்லாமோ செஞ்சுட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்டது ஆர்த்தி. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். மருந்து கிடைச்சிடும் இல்லையா? அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. என்னவோ நினைச்சு எதையோ ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? சார், நான் வரும்போது நீங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். தடப்பட்டு போச்சு. ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கா? யாருக்கு என்னாச்சு? என் தங்கைக்கு உடம்பு சரியில்லை. ரத்த புத்துநோய் முத்தி போயிடுச்சு. ஐயோ, முதல்ல நீங்க அதை போய் கவனிங்க. நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம். நான் அந்த காப்பி வந்த உடனே கிளம்பிடுவேன். உத்தரவு வாங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்பதான் டாக்டர் மருந்து பூர்த்தியா கிடைச்சிடும் நினைக்கும் போது ரொம்ப நிம்மதியா இருக்கு. இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பட்டெழுத்து படிக்க ஆள் இல்லாம ரொம்ப தவிச்சேன். அப்புறம் அன்பரசுன்னு ஒரு நாடி ஜோசியம் கிடைச்சான். அவன் படிச்சதெல்லாம் சரியா தப்பான்னு நான் தெரிஞ்சுக்க சித்த வைத்தியம் தெரிஞ்ச முகிலன்னு. என்ன? ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அன்பரசு படிச்சதெல்லாம் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க வைத்தியம் தெரிஞ்ச முகிலன் என் கூட இருந்தான். இவர் படிச்சதெல்லாம் சரியான்னு தெரிஞ்சுக்க அப்படி ஒரு ஆளு யாராவது உங்க கூட இருக்கானான்னு தெரியலையே. இல்ல அவரே. சரி, இது வேணாம். அந்த வேர்ட் ஃபைல கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஒன் செகண்ட். யா, தட்ஸ் ரைட்.
அப்படியே அந்த ஷீட் ஒரு பிரிண்ட் எடுங்க. 1 காப்பியா? ஆமா. ஓகே சார். தேங்க்ஸ். எல்லாம் சரியா இருக்கா சார்? ஓகே. எவ்வளவு ஆச்சு? 10 rupees சார். இந்தாங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. யூ forgot this. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இல்ல பரவாயில்ல விட்டுருங்க. இல்லைங்க, இதுக்கு இன்னொரு சாவி இங்க இருக்கணும். நான் ஒண்ணு செய்யறேன். சோமு வந்துட்டோம். நான் அவன்கிட்ட கேட்டே உங்களுக்கு அந்த ஓலைச்சுவடி வாங்கி தரேன். சோமுக்கு இன்னும் என் மேல கோவம் தனியில, அவன் கொடுக்க மாட்டான், விட்டுருங்க. இல்லீங்க, இந்த மருந்து நமக்கு அது கரெக்டா இருக்கணும் இல்லீங்களா? அவர் படிச்சதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுங்களே. அது நானே இந்த உடச்சல் வந்து போட்டேன். வேணாம். இல்ல இல்லீங்க, இருங்க ஒரு நிமிஷம். இதான் பாருங்க. ஐயோ வேணாம், சோமு ஏதாவது உடச்சிருக்கேன் சார். சார் வேணாம். நினைச்சேன். இப்படிதான் ஏதோ நடக்கும்னு நினைச்சேன். இது பாரு, நானே தான் அந்த ஓலைச்சுவடி எடுத்து தரத்துக்கு ஒரு முயற்சி செஞ்சேன். அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒருவேளை படிக்கும்போது நம்ம தீட்சிதர் ஏதாவது தப்பா படிச்சிருந்தாருன்னா. அங்கிள் ப்ளீஸ் இவரை நம்பாதீங்க. நான் ஒண்ணும் கேட்கலப்பா, இவரே தான். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அக்கறையோட பேசி அட்வைஸ் பண்ற மாதிரி மத்தவங்களுக்குள்ள சந்தேகத்தை எழுப்பி என்னை ஏமாத்துனதெல்லாம் போதும். இவரை விட்டுருங்க. உங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்தாச்சு. நீங்க கிளம்பலாம். வரேன் டாக்டர். சார் சரக்கு கொண்டு வந்திருக்கேன். வச்சுட்டு போங்க. சோமு, குமரகுரு கொஞ்சம் நல்லவர் தான் நினைக்கிறப்பா. என் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டாரு. அவர் இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஓலையை கொடுத்துருக்கலாம் அவர்கிட்ட. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது, விட்டுருங்க. அவர்கிட்ட இருந்த 11 ஓலைகள்ல இருந்து இந்த மருந்து செய்யற குறிப்புகள் எல்லாம் எடுத்து நம்ம கொடுத்துட்டாரு இல்லையா? அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த ஓலையில இருந்து குறிப்புகளை ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் என்ன, கேட்ட ஓலையை கொடுத்துருக்கலாமே. இல்ல அங்கிள், அவர் எழுதி கொடுத்திருக்கிற மருந்து சரிதானு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை செஞ்சு பாக்குற வரைக்கும் அந்த ஓலைச்சுவடி நம்ம கிட்ட இருக்கு. சந்தேகமா? நீ படிச்சு பார்த்தில்ல, என்ன வருது? உண்மை இன்னும் சொல்கின்றேன், கேளு, உத்தமனே சவ்வீரம் வளர்ந்தான் கொண்டு ஆம் என்ற கூட்டாய் வைத்து. அதான் சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இது சித்தர்களோட பரிபாஷையில ஏதாவது சரக்கோட பேரா இருக்கும். என்ன சரக்கு இருக்குண்ணா? என்ன சரக்குனாலும் சொல்லுங்க, கொண்டு வந்து தரேன். மளிகை சாமான் கொண்டு வந்தா வச்சுட்டு போங்க. வீட்டுக்காரங்க யாரும் இல்ல, அப்புறம் வாங்க. ஆகமா இருக்க, தண்ணி கொஞ்சம் வேணும், கொடுங்க, குடிச்சிட்டு போறேன். உள்ள இருக்குமேப்பா, எடுத்துக்க. அங்கிள் நான் கொண்டு வரேன்.
ஆம் என்று ஐயா மெர்க்குரி குளோரைடு சித்த வைத்தியர்கள்லாம் நேரடியா சொல்ல மாட்டாங்க, மறைச்சுதான் சொல்லுவாங்க. மெர்க்குரி குளோரைடு வேணும்னா கொஞ்சம் பாதரசம் இருந்தா போதும், அது கூட ப்ளீச்சிங் போட்டு சூடு பண்ணா கிடைச்சிடும். அப்போ அந்த ப்ளீச்சிங் பவுடரும் சித்த வைத்தியத்துல சரக்கு தானே, என்ன வேணுமா? என்ன தண்ணி என்ன இதா நான் குடிச்சா குணமா குடிப்போம்பா. போய் சொம்புல கொஞ்சம் கொண்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா உங்களுக்கு மட்டுமா சரக்கு போடுறேன், சித்த வைத்தியர்கள் தானே போடுறேன், எல்லாம் அவங்க சொல்றதா. இப்போ நீங்க என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க? என்ன வேற ஒண்ணும் இல்ல, பாதரசம். இப்போ மால் தேவின்னு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னது? மால்னா திருமாலு, அரி தேவினா ஒரு பொண்டாட்டி, தாரம் அரி தாரம் அரிதாரம், அதான் மால் தேவி. என்ன கொடுங்க. போதுமா? போதும் வரையா. ஐயா இந்த வீட்டுல ஒரு பாப்பா இருக்குமே, அதுகிட்ட சொல்லிடுங்க 2 சரக்கு மட்டும் குறையுது, கடலூர்ல இருந்து வரணும், வந்த உடனே காலில் போட்டு வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். வரேன். ஒரு நிமிஷம். இத பார்த்து இது என்ன சரக்குன்னு படிச்சு சொல்ல முடியுமா? இப்பவே வா, 4 இடம் போக வேண்டியது இருக்கா? இல்ல அவசரம் இல்ல, நீங்க மெல்ல படிச்சு ஏன் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். செய்யலாம், ஆனா நான் பணம் தானே. அதுக்காக இல்ல, எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தேன். ஒரு ஜாமம் சூரிய படம், திரிஜாமம், வேத ஜாமம், இதுவே 3 நாள் ஆகி போச்சு. திசை 4 4 3 7, கலசம் எல்லாமே 7 நாள் ஆகி போச்சு. கடை என்னத்துக்கு ஆகுறது? 7 நாளா? ஆமா, என்ன சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்ச வைத்தியர் இருக்காங்க, அனுப்பிடுறேன், செஞ்சு கொடுப்பாங்க. இல்ல வேணா கொடுங்க. வரேன். ஏன்பா வேணான்ட்ட? நான் ஏதோ 1 நாள் 2 நாள் ஆகும்னு நினைச்சேன். அதனால தப்பா இத்தனை நாள் காத்திருந்தா இதுக்கு நம்ம காத்திருக்க முடியாதா? நமக்கு மருந்து தானே முக்கியம். காட் ஏற்கனவே செஞ்சிருக்கிற மருந்துல எப்படியாவது பாதி கேட்டு வாங்கிட வேண்டியதா? கேட்ட உடனே அவர் கொடுத்துருவா போறாரு. கொடுப்பார், தேடி வந்து கொடுப்பார் பாருங்க. தேங்க்யூ ஆகாஷ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க. சார் இந்த பேஜஸோட போட்டோ காப்பி எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னீங்க. சொன்னேன், இது எதுக்கு உங்களுக்கு? அதான் சொன்னேனே, பயோமெட்ரிக்ஸ்ல ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு. பயோமெட்ரிக்ஸ்லயா? வேணும்னா அப்பவே ஜெராக்ஸ் கலர்லயே ஒரு காப்பி எடுத்துக்கலாம், பட் சோம விடல. இப்போ ஒண்ணு இல்ல, அல்டிமேட் கேட்ட ஒரு காப்பி தருவார். ஆனா ஐ ஹேவ் டு மீட் சோமு அகைன். பேசணும், பேசினா சண்டை தான் வரும். அதான். ஐ see. எனக்கு தேவை மருத்துவ காண்டம். எனக்கு இந்த மருந்து விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. நீங்க மருத்துவ கண்டத்தை வச்சுட்டு மத்த பேஜஸ் கொடுங்க, அதோட ஜெராக்ஸ் போதும். நீங்க மருந்தெல்லாம் செஞ்சிட்ட பிறகு மருத்துவ கண்டத்தை கொடுத்தா போதும். இஸ் தட் ஓகே? யா, தட்ஸ் ஓகே. ஓகே சார், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வரேன். இதில் வந்து இதான் மருத்துவ காண்டம், இது தீட்சை காண்டம். ஆகாஷ், ஒரு காப்பி போட்டு வந்துருங்க.
பக்கத்துல ஜெராக்ஸ் கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த முனையில் தான் இருக்கு. நான் வேணா போய் எடுத்து வரட்டுமா? இல்ல வேண்டாம், நான் பக்கத்துல. ஆகாஷ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சார்? பிறக்க விட இதை பனை அதன் எண்தான் வெகு இருவதில் கானம் மேவி நினை. யூசுவலா இந்த இடத்துல தான் மருந்தை பத்தி சொல்லிருப்பாங்க. அதுக்கு பதிலா பனை எண் 20ன்னா 24ஆம் பக்கம். பக்கத்து பக்கம் நம்பர் போட்டிருக்காங்க. அது பனை ஓலை எண் நம்பர் நினைக்கிறேன். அதுல 20வது பக்கம் பாருங்க, அது மருந்து சம்பந்தப்பட்ட விஷயம். அது கொஞ்சம் கொடுங்க. 19, 20 இல்லையே. இருக்கணுமே. 19ஆம் பக்கம் இருக்கு, 21ஆம் பக்கம் இருக்கு, 20 காணமே. ஜெராக்ஸ் பண்ணாம விட்டுருப்பாங்களோ? ஒருவேளை சொன்ன வேணும்னு செஞ்சு பண்ணும். பயண கட்டெல்லாம் எழுதி அமைச்சிருக்கேன். அஞ்சாம் கேஸ் பார்த்துக்கோங்க. இங்கேயே தான் இருப்பேன். இதுக்கு நிறைய எழுதி அமைச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு கூட வரல. மனசு வச்சா வரும். பார்த்துக்கோங்க. டாக்டர், ஜெராக்ஸ் கொடுத்தீங்கல்ல, அதுல ஒரு பக்கம் மிஸ்ஸிங்கா இருக்கு. 20ஆம் பக்கமா? உனக்கு முன்னாடியே தெரியுமா? டாக்டர், இந்த மருந்துல சேர்க்க வேண்டிய ரகசியம் ஓலைச்சுவடியில 20ஆம் பக்கத்துல தான் இருக்கு. அத இவன் வேணுன்ட்டே விட்டான். நீங்க கொஞ்சம் அந்த புக்கை பாருங்களேன், அதுல இருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். சார் இதுல 19வது பக்கம் காப்பி பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் 21 தான் வருது. 20 ஆமா, இருக்காது. ஓலையில இருந்தத பார்த்து எழுதி இருந்தா தானே இருக்கும். என்ன சொல்ற? ஆமா, ஒரு கோடு கோடா 0 இருந்தது. ஒட்ட எழுதலாம் ஒண்ணு இல்ல, அதான் விட்டுட்டேன். அதை நான் பார்க்கலாமா? உனக்கு எதுக்கு? ஆமோ, எனக்கு பார்க்கணும். உள்ள வராது, அங்கே இரு, நானே காட்டுறேன். ப்ளீஸ், நான் அதை பார்க்கல, கொஞ்சம் காட்டேன். அவசரப்படாது, தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களா மருந்து, உங்களோட ஆராய்ச்சிக்காக அதிகமாவே செஞ்சு வச்சிருப்பீங்க. அதுல எனக்கு பாதி கொடுங்க. அப்போ இதை பார்த்து நான் காப்பி போட்டு தரேன். சோமு, இட்ஸ் நாட் ஃபேர். எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும், முழுசா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது நியாயம் இல்ல. என்ன நியாயம் இல்ல? தன்னோட சுயநலத்துக்காக 12 பேரை கொலை செஞ்சது நியாயமா? என்ன போல பல பேரை தனக்கு சாதகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது நியாயமா? இந்த ஆராய்ச்சிக்காக தனக்கு தெரியாத ஒரு பொண்ணை கடத்தி. உனக்கு என்ன வேணும்? அந்த மருந்து தானே? அந்த மருந்துல எனக்கு பாதி வேணும். அது சென்னையில இருக்கு, நான் கையோட எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, யாரையாவது கொண்டு வர சொல்லுங்க. ஹலோ, கண்ணம்மா, முகிலனை கூப்பிடு. சரிங்க. முகிலங்க, ஐயா கிட்ட இருந்து போன். ஹலோ முகிலா, நான் தான் பேசுறேன். நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம்ல மருந்து, அதை எடுத்துக்கிட்டு நம்ம கார்ல உடனடியா சிதம்பரம் வா. அது எதுக்கு அங்க? நான் சொல்றதை செய்ப்பா. சரி வரேன். சிதம்பரத்துல எங்க வர்றது? கோவிலுடைய மேற்கு கோபுரம் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அங்க வந்து மிஸ்டர் ஹரின் இருப்பாரு. அவரை கேட்டேன்னா நான் எங்க இருக்கேன்னு சொல்லுவாரு. சரி, வரேன் வரேன். சொல்லியாச்சு, எடுத்துட்டு வந்துருவான். குடு. வரட்டும், வரேன். அவன் வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகும். பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. நானும் எங்கேயும் போறது இல்ல. உட்காருங்க. உட்காருங்க. இல்ல, இருக்கட்டும் சார். 4 hours ஆகும்னா எங்காச்சும் போய் வெயிட் பண்ணலாம் வாங்க. இல்ல வேணாப்பா, உங்க பாட்டிக்கு நாங்க வரது பிடிக்கல. டாக்டர், நான் முகிலன் வந்த உடனே வரேன். சார், ஐ அம் சாரி.
ஹரி, குமரகுரு பேசுறேன். நான் ஒரு 4-5 மணி நேரம் இங்க தங்க வேண்டியதாயிடுச்சு. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்க கொஞ்சம் ஆகாஷ், இருங்க, அவரோட கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆர்த்தி இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா. நீங்க பேசுறீங்களா? நான் வேணா போன் பண்ணட்டா? சார், என்னாச்சு? டாக்டர்லாம் இப்போ அப்போன்னு சொல்லிட்டா. முயற்சி பண்றோம், முடியலன்னா இந்த போன் நம்பருக்கு போன் பண்றோம், வந்து ஆக்ஷன் போங்கன்னு சொல்லிட்டா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன். ஆதியும் அந்தமும் இல்லா நாயகனே, ஆகாயத்தின் நாயகனே, பொற்குடையில் அமர்ந்தவன், பொன்னம்பலத்தானே, சிவகாமி நேசனே, பாரத சாரதி அருகில் வைத்தோனே, இக்கோடி கண்ணில் ரகசியத்தை கண்டிடுவாய். மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா. மெய்யன்பருக்கு ஆரவசன் மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா. 1000 கரண் கொண்ட ஆதவன் மேற்கில் உதித்தார். புகழி சொல்வதெல்லாம் மெய்யாதமடா பொய்யாதமடா. இவ்வளவு இருந்ததா? முழுசா எழுதிட்டியா? ஆமா. தப்புன்னு பண்ணலையே. உன்னை நான் எப்படி நம்புறது? நீங்க கொடுத்தது மருந்துன்னு நாங்க நம்புற வரைக்கும் நீங்க அதை நம்பிதாகணும். இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த ஓலையில இருக்கா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கேட்டது 20ஆம் பக்கம், அதுல இது மட்டும் தான் இருக்கு. முடியலவா சார், குமரகுரு சார், நம்ம 2 பேருமே நம்ம பொண்ணுங்களுக்காக தான் இந்த மருந்தை தேடிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும் நீங்க எப்படி அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு எங்களுக்கு முன்னாடி அந்த மருந்தை செஞ்சிருவீங்க. அப்படி நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் எனக்கு கொடுங்க பிளீஸ். பார்க்கலாம். பைனரி கோடா? என்ன சொல்றீங்க சார்? எனக்கு தெரியும், அது பைனரி கோட் தான். ஐயா, அப்படின்னா அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். அப்படின்னா என்னங்கிறேன். அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற ஒரு மொழி, ஒரு பாஷை, வெறும் 0-1 வச்சு எழுதிருப்பாங்க. ஆமா, அந்த காலத்திலேயே இந்த பாஷையில சித்தருங்க எழுதியிருக்காங்களா? அதைத்தானே நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சார், ஐ டோன்ட் நோ, ஈவன் ஐ அம் அமேஸ்ட். ஆனா இதே மாதிரி சோமுவோட ஓலைச்சுவடியில பின்னாடி இருக்கிற கட்டையில என் கொள்ளு தாத்தா செதுக்கி வச்சிருக்காரு. இது பைனரி கோடு தான்னா இது எதையோ சொல்லணும்ல? ஆமா. இது என்ன சொல்லுதுன்னு உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஷியோர். நான் ஏற்கனவே பாத்துருக்கேன். ஒரு பேனை கொடுக்க முடியுமா? எழுதிட்டேன். ஏதோ It is T H I L, another L, A and I. எவ்வளவு புரியுது? தில்லை. தில்லைனா சிதம்பரம். என் பாட்டி சொல்லிருக்கா. நிச்சயம் புரியல. T H A R